வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகளுக்கு வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பதிவிறக்கம் செய்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகள் ஒரு வகை கற்பனை ஓட்டமே. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பாம் புதிய தம்பதியர்கள் இல்லற வாழ்வில் தோன்றுகின்ற கொடிய நோய் காண்போமா? புனிதன் என்பவன் பெரும் செல்வந்தர் வீட்டில் அவர்களின் வளர்ப்பில் கட்டுப்பாட்டில் வளர்ந்த கட்டிளம் காலையான செல்வ மகன். படித்த பட்டதாரியும் ஆவான். செல்வ மிகுதியால் படிப்புக்கு ஏற்ற பணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படவில்லை. குல வழக்கத்தின்படி புனிதனின் மூத்த சகோதரியாக வளர்க்க பெற்ற செல்ல மகள் தேவகியை வயது வந்துற்ற பிற்பாடு வரதட்சணை நிரம்ப கேட்ட செல்வந்தர் வீட்டில் எதிர்பார்த்தவர்கள் கேட்டபடி குறை வைக்காமல் திருமணமும் தங்கள் செலவில் செய்து வைத்தனர் புனிதனின் பெற்றோர்கள். தேவகியினுடைய நிரந்தர தேவை என்பது பல தலைமுறைக்கும் இப்போதே பூர்த்தியாயிற்று என்றே சொல்ல வேண்டும். கொடுத்ததைப் போல் மீண்டும் பன்மடங்கு அதே வகையில் தேவகிக்கு கொடுத்தது போல் அதே வகையில் திரும்ப பெற புனிதன் திருமணத்தின் வழியே யோசிக்கலாயினர். பெற்றவர்களின் இத்தகைய பேராசை முடிவு எதிர்பார்ப்பு என்பது புனிதனுக்கு தெரியாமல் இருந்ததுதான் உண்மை. இதை அறியாத புனிதன் இயல்பாக தான் கல்லூரியில் தன்னுடன் ஒரே வகுப்பில் படித்த இலக்குமியை விரும்பினான். அவளது சம்மதத்தையும் மனம் முடிப்பதற்கு முன்பே பெற்று இருந்தான். ஆனால் இலக்குமியோ அவள் பெயர்தான் இலக்குமி. இருந்தாலும் இவனைப் போல் செல்வச் சீமான் அல்ல, சீமாட்டியும் அல்ல. ஆனாலும் உழைத்து முன்னேறி வரும் நடுத்தர வீட்டு ஓரளவு செல்வமிக்க பெண்ணாவாள். லக்குமியின் கட்டான முக வசீகரமுடைய பேரழகை காண்போர் கண் எடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பேரழகை ரசித்திட்ட இவனும் 1000 கோடி கண்கள் போதாது என்று தன் மனதுள் காதல் பயிர் வளர்த்தான். புனிதத்தன்மை எதுவும் கெடாமல் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நல்ல நாளில் புனிதன் தன் எண்ணத்தை அவனது தந்தை சீமானிடம், அந்த செல்வ சீமானிடம் தெரிவிக்க, உடனே அந்த சீமானும், தம்பி புனிதா, கவலைப்படாதே, உன் எண்ணம் நிறைவேறும். நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருந்தால் அந்த இடத்தில் லக்குமியை போய் பார்ப்போம். அந்த லக்குமியை நமது வீட்டு மகாலட்சுமி ஆக்குவோம் என்றார். தந்தை சீமான் எதிர்பார்க்கும் லட்சுமி கடாட்சம் யாவும் அவளிடம் உள்ளதால் மகிழ்ந்து போனான். அவரது முடிவுக்கும் கட்டுப்பட்டான். லக்குமியின் வீட்டாரும் திருமணமும் செய்து வைத்து தங்கள் வழி ஒரே பெண் என்பதால் சக்திக்கு ஏற்றவாறு தங்களால் முடிந்த அளவு குறைவில்லாமல் செய்வோம் என்று உறுதியும் அளித்தனர். நல்ல நாளில் நிச்சய தாம்பூலம் மாற்றும் நிகழ்ச்சி தொடங்கிற்று. தாம்பூலம் மாற்றும் முன்பே செல்வந்தர் வீட்டினர் தங்கள் உறவுகளின் ஆலோசனைப்படி, குல வழக்கப்படி நிரம்ப வரதட்சணை எதிர்பார்த்து நின்றனர். ஆனால் அதனை உடனே சபையறிய வெளிப்படையாக சொல்லாமல், எங்கள் வீட்டு பெண் தேவகிக்கு நாங்கள் செய்தது போல செய்தால் சரி என்றனர். எதையும் அறியாத
லக்குமியின் தந்தை பிச்சையப்பர் பின்னால் லக்குமிக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணைக்காக பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு ஆளாகி போவோம் என்பதை அறியாமல் நன்கு செய்கின்றோம் என்று கூறி தான் சேர்த்த சொத்துக்கள் வழி ஓரளவு குறைவு இல்லாமல் மன நிம்மதியுடன் திருமணமும் செய்து வைத்தார். மாதங்கள் பல ஆன நிலையில் கடந்த நிலையில் புனிதனின் தாயார் தன் சொரூபத்தை காட்ட ஆரம்பித்தாள். ராஜராஜேஸ்வரி அவள் பெயர். ராஜ தர்பார் ஆட்டம் போட்டாள் என்றே சொல்லலாம். ஆட்டம் போடுவதற்கு முன்பு தன் மகன் புனிதன் அறியாமலேயே அந்த மகன் புனிதன் இல்லாத போது லக்குமியிடம் பல கூறினாள். என்ன கூறினாள்? தன் மகள் தேவகிக்கு செய்தது போல் 1/3 பங்கே செய்துள்ளீர்கள் நீங்கள். மீதம் முழுவதும் வரதட்சணையாக எப்பொழுது கொடுப்பீர்கள்? நீங்களும் ஒன்றும் சொல்லாமல் கொடுக்காமல் இருக்கின்றீர்கள். நீங்களாக செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன் என்று தனது மருமகளிடம் வாழ வந்தவரிடம் வாழ விடாமல் அவள் ஒவ்வொரு நாளும் நிம்மதி பெருமூச்சு விட்டு தன் கணவனுடன் இன்பம் கூட்ட முடியாத அளவிற்கு அவளை வறுத்தெடுத்து அவளை படாத பாடுபடுத்தினாள் அந்த ராஜமாதா ஆகிய ராஜராஜேஸ்வரி. உன் கணவன் புனிதன் உட்பட பயம் காட்டியவள். வரதட்சணையை பற்றி உன் கணவன் புனிதனுக்கு உட்பட இது யாருக்கும் நான் கேட்டது தெரியக்கூடாது. உன் வீட்டில் நீயாக கேட்பது போல் தேவகியை சொல்லி காட்டி அவளுக்கு செய்தது போல் நாமும் செய்ய வேண்டாமா என்று தயவாக நீயே கேட்பது போல் உன் தந்தைக்கு நினைவூட்டு என்று அவளிடம் இப்படியே ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி தேள் கொட்டுவது போல் கொட்டி கொட்டி இரணமாக்கினாள் என்றே சொல்ல வேண்டும். லக்குமியையும் அவளது வீட்டாரையும் நிம்மதி இழக்கச் செய்வதில் தவறவில்லை இந்த ராஜமாதா. ஒரு நாள் புகுந்த வீட்டையும் வெறுக்க முடியாமல் புகுந்த வீட்டையும் காக்க வேண்டிய நோக்கம் கொண்டு ஒரு நாள் செய்வது அறியாது தவித்த லக்குமி ஒரு நாள் இரவு தூக்கு மாட்டி இறந்துவிட முயற்சித்தவளை மாமனார் பிச்சையப்பர் செய்த தர்மத்தாலும் அவர் கொண்ட நல்ல எண்ணத்தாலும் லக்குமியின் நல்ல குணத்தாலும் அப்போது திடீரென்று மாப்பிள்ளை அங்கே வர மாப்பிள்ளை புனிதன் அந்த காட்சியை கண்டு திடுக்கிட்டு போய் பதறி ஓடோடி போய் லக்குமியை கட்டியணைத்து கயிற்றுச் சுருக்கிலிருந்து விடுவித்து கீழே இறக்கி படுக்க வைத்து ஆறுதல் அளித்து, இந்த முடிவு ஏன் கொண்டாய் தங்கமே? உனக்கு இந்த செல்வ வளம் மிக்க இந்த வீட்டில் என்ன குறை வந்தது? என்னிடம் ஏதேனும் குறை கண்டாயா என்று அவளை ஒரு குழந்தை போல் கருதி இறுக அணைத்து ஆறுதல் மொழிகள் பல கூறி அவளை தேற்றினான். கணவனுக்கு வரதட்சணை வாங்குவதில் விருப்பம் இல்லை என்பதை அவள் நன்கு புரிந்து கொண்டாள். தற்போது அவனுடைய ஆறுதல் மொழிகளால் கணவனின் உண்மை பாசத்தை அறிந்த லக்குமி எதையும் இனி மறைக்கக்கூடாது என்று கருதி நடந்தவற்றை அவனிடம் கூறினாள். திடுக்கிட்டு போன புனிதன் தலையில் அடித்து கொள்ளாத விதமாக பதறிப்போனவன், இது எனது மாமனார் பிச்சையப்பருக்கு தெரியுமா என்றான் அவளை நோக்கி. தெரியும் என்றாள் லக்குமி. அப்பா எப்படியும் தன் மூச்சு முடிவதற்குள் சொன்ன உறுதியை பின்பற்றி காப்பாற்ற அதை செய்து விடுவதாக என்னிடம் உறுதியளித்தார். இருந்தாலும் அவர் சொன்ன மூச்சு விடுவதற்குள் என்ற வார்த்தை என்னை திக்குமுக்காடச் செய்துவிட்டது. அவர் மூச்சு விடுவதற்குள் நான் முந்திக்கொள்ளவே இந்த முடிவு இவ்வாறு எடுத்தேன் என்று நெஞ்சடைக்க தேம்பி தேம்பி அழுதார். உலகில் வரதட்சணை என்கின்ற கொடிய நோய் எல்லாரிடமும் உள்ளதை எண்ணி எண்ணி மனமுடைந்து போனான். அவளை கட்டி அணைத்தபடியே புனிதன் தடுமாறினான். இந்த எண்ணங்கள் புனிதனின் நல்ல எண்ணம். உலகில் வரதட்சணை என்கின்ற கொடிய நோய் எல்லோரிடமும் உள்ளதே, அதை போக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் உலகத்தில் யாவர்க்கும் வேண்டும்.
தன் தாய் தந்தையரை நேரில் அணுகினான். கேள்விக்கணைகள் தொடுத்தான். நமக்கு உள்ள செல்வம் போதாதா பெற்றோர்களே? போகும்போது நாம் எதை கொண்டு செல்லப் போகின்றோம்? எனக்கு தெரியாது என்று ஒன்றை மட்டும் என்னிடமும் என் சகோதரியிடம் தேவகியிடமும் மறைத்துள்ளீர்களே, எங்களுக்கு தெரியாமல் என்று நினைத்தீர்களா? உறவுகள் வழி உங்களுக்கு குழந்தைகள் பிறக்காத நிலையில் எங்களை பிறர் வழி பணம் கொடுத்து தத்து எடுத்ததை நாங்கள் முன்பே அறிந்து இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எதையும் பொருட்படுத்தாமல் அறியாத நாள் முதல் இன்று வரை தங்களையும் பெற்றோர்களாகத்தானே எண்ணி வருகின்றோம். தந்தை தாயாகத்தானே நினைத்து பார்த்து மதித்து நடக்கின்றோம். நாங்கள் மட்டும் என்ன உங்களுக்கு குறை வைத்தோம் என்று கேட்டு தெரிவித்த நிலையில் அதிர்ந்தனர் அவனது பெற்றோர்கள். திடுக்கிட்ட பெற்றோர்கள் இடையிடையே பேசும்போது புனிதன் அவர்களிடம் கூறிய வார்த்தையை எண்ணி பார்த்தனர். திடுக்கிட்ட பெற்றோர்கள் பேசும்போது அவன் கூறிய, உங்களது இந்த எண்ணத்தால்தான் உங்களுக்கும் சொந்த இரத்த பாச உறவுகளாம் பிள்ளை செல்வங்களும் இல்லாது போயிற்று. அப்படி இருக்க எங்களுக்கும் அந்த நிலை வரதட்சணை என்ற கொடிய நோயால் நாங்களும் பிணைக்கப்பட்டு வாழ்நாளை கழிக்க முடியாமல் இழக்க வேண்டுமா என்ற வார்த்தை அவர்களை திக்குமுக்காடச் செய்தது பெற்றோர்களை. அப்போது கல்லுக்குள் ஈரம் போல அவர்கள் மனதுக்குள்ளும் இரக்க சுபாவம் இருந்ததை அறிந்து கொண்டான் புனிதன். எல்லாம் இந்த பணம், காசு, துட்டு, மணி என்கின்ற போர்வை மறைத்ததுதான் காரணம். இவன் வார்த்தைகளால், புனிதனின் கருத்தான பேச்சால் அந்த போர்வை விலகி உண்மை தெரிய வந்தது பெற்றோர்களுக்கு. அப்படி வரதட்சணை தேவையில்லை என்பதை என்ன கூறி புனிதன் தெரிவித்தான் என்பதை நாம் நோக்க வேண்டும். அவன் கூறியதை ஒவ்வொன்றாக கேளுங்கள். பெற்றோர்களிடம் அவன் கூறியதை மற்றவரும் இதை உணர்ந்து பின்பற்ற வேண்டும். நமது வீட்டிற்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டுமா அல்லது மகா பொன் ஆசைகள் வேண்டுமா? சிந்தியுங்கள் பெற்றோர்களே. மாதர் தம்மை இழிவு செய்யும் வரதட்சணை தேவையா? சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள தூய உறவை இடைவெளியே புகுந்து சீரழிக்கச் செய்யும் இந்த சீர்வரிசைகள் தேவையா? கணவனை தன் இறுதி நாள் வரையில் உடனிருந்து காத்திடும் தெய்வமாம் குல விளக்குகளாம் வாழ வந்தவள் கணவனுக்கு வரதட்சணையாக கொடுக்க வேண்டுமா? யார் யாருக்கு கொடுக்க வேண்டும்? காவல் காக்கும் அவர்களுக்கு நாமல்லவா கொடுக்க வேண்டும்? ஏன் கெடுக்கின்றீர்கள்? வரதட்சணை வாங்குவது நல்லவனுக்கு, தலைமகனுக்கு, ஆண்மகனுக்கு அழகாகுமா? சிந்தித்து பாருங்கள். 5வது, வசதி மிக்கவர் ஏற்படுத்திய இந்த வழக்கம் பெண்ணின் நல்வாழ்விற்காக வசதி அற்றவர்களையும் ஆட்டி படைக்கின்றதே. சிந்திக்க மாட்டீர்களா? 6வது, வசதியற்றோர் தற்கொலைக்கு ஆளாகத்தான் வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள் சிந்தனையாளர்களே. 7வது, பணமில்லாத பெண்கள் திருமணம் இன்றளவும் செய்திடாமல் பிணமாகவே மடிந்திட வேண்டுமா? 8வது, புகுந்த வீட்டையும் திருப்திப்படுத்த முடியாமல் பிறந்த வீட்டினரையும் பாதிப்புக்கு ஆளாக்காமல் அவள் இறந்து போகத்தான் வேண்டுமா? 9வது, மக்களின் மனமாற்றமே இக்கொடிய நோய். வரதட்சணை வாங்குகின்ற இந்த கொடிய நோய் அழிந்திட வழியாகுமே. மனமாற்றம் கொள்ள வேண்டாமா? மனிதகுல மாண்பு கெட்டுத்தான் போக வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே. 10வது, தம்மை பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் பெண்கள்தானே. சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வாழ வந்தவளும் பெண்தானே, வாழவிட வேண்டாமா? 11, பெண்களை அடிமையாக்கிடும் எந்த வழக்கமும் கொடிய நோயை. சிந்தித்து பாருங்கள் பெற்றோர்களே. 12, பாரதம்
உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்க நமது சுய உழைப்பால் தலைநிமிர்ந்து தன்மானத்துடன் வாழ வழிவகை செய்ய வேண்டாமா? இவன் கேட்ட கேள்விகள் அனைத்தும் அவர்கள் பெற்றோர் மனதை மாற்றின. வரதட்சணை வாங்குகின்ற வழக்கத்தை ஏற்றிடக்கூடாது, புகுத்திடக்கூடாது என்றும் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டனர். அப்படி இருக்க உலகத்தவர்களே, இந்த வரதட்சணை நோய் நம்முள் புகுந்து நம்மை அழிக்கச் செய்வதை நீங்கள் தடுக்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். வரதட்சணை கொடுமையை அகற்றுவோம். நல்ல பெண்களுக்கு மதிப்பளித்து வாழ வைப்போம். வாழ்க மாதர்குலம்.